வணக்கம் மக்களே. இந்த லெக்சர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, இந்த லெக்சர் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீட் ஆஸ்பிரன்ஸ் அண்ட் ஜேடபிள்யூ படிக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன? ஓகே, இங்கே ஒரு பால் இருக்கு, அது சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த பாலோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது? இட் இஸ் இன் த சென்டர். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் மாஸ், அதாவது அந்த பாலோட மொத்த மாஸும் ஒரு பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. ஓகே, இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பால் இப்படி இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த பாலோட மொத்த மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த டோட்டல் மாஸ் இஸ் எம், கேபிட்டல் எம். இப்போ இது எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் அட் தி எக்ஸாக்ட்லி அட் த சென்டர். பிகாஸ் பால் வந்து ஒரு ஸ்பியரா, யூ கேன் சே பால் இஸ் அ ஸ்பியர். ஸோ அந்த ஸ்பியரோட எக்ஸாக்ட் சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும் தெரியுமா, அங்கே தான் இதோட மாஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரி, இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, சென்டர் ஆஃப் மாஸ் பை டெஃபினிஷன் என்னன்னு, பை டெஃபினிஷன் சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சர்க்குலராக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சர்க்குலர் மாஸோட குட்டி குட்டி மாஸாக நான் பிரித்தேன்னு வச்சுப்போம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டே வரலாமா? இது மாதிரி ஈவனாக நான் குட்டி குட்டியாக மாஸை அப்படியே பிரிச்சுக்கிட்டே வரலாம். இதோட சம் ஆஃப் ஆல் ஒரு மாஸ் வரும் தெரியுமா? இந்த குட்டி குட்டியாக பிரிக்கிறதுக்கு நான் டிஎம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா எல்லாத்தையும் சம் பண்ணால் எனக்கு ஒரு கேபிட்டல் எம் வருதுன்னு வச்சுப்போம். அதுதான் மாஸ் ஆஃப் திஸ் சிஸ்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மாஸ் அப்படின்னா இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். சரி, ஓகே, இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மொத்த மாஸும் கான்சென்ட்ரேட் அட் ஒன் பாயிண்ட், அதாவது அந்த மொத்த மாஸும் ஒரு பாயிண்ட்ல எனக்கு கான்சென்ட்ரேட் ஆக போகுது. ஓகே, அந்த பாயிண்ட் இதுன்னு வச்சுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள். தென் திஸ் இஸ் மை, அந்த பாயிண்ட் தான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ், தட் இஸ் COM. ஓகே, COM அப்படின்னா இந்த சாப்டர் ஃபுல்லாக நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு அதில் பேசிக்காக இந்த சாப்டரில் ஒன்லி 3 டைப்ஸ் தான் இருக்குது. 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு வரும். அதில் என்ன அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸ், 2 பார்ட்டிகல் வச்சு நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது 2க்கு மேலே ஒரு 3 பார்ட்டிகல் இல்லை 4 பார்ட்டிகல் கொடுத்துட்டு அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கண்டினியூஸ் பாடிஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்டகிரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பால் இங்கே இருக்குது, சே M1, அப்புறம் இன்னொரு பால் இங்கே இருக்குது, சே M2. ஓகே, ஒரு மாஸ் இங்கே, இன்னொரு மாஸ் இங்கே. ஓகே, ரெண்டுமே செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ், சே ஆர்ன்ற ஒரு டிஸ்டன்ஸை அதை பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்டோட இப்படி வச்சுருக்காங்களா, அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணுறது சிஸ்டம் ஆஃப் 2 பார்ட்டிகல்ஸில் வரும். சரி, அப்போ லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இட்ஸ் அகெயின் அங்கே 2 இருந்துச்சா, சரி இங்கே 1 2 3 4, ஒரு 4 பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இதில் பார்ப்போம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ வந்து ஒரு செமி சர்க்குலர் டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒரு செமி சர்க்குலர் டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டிஸ்கோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? இல்லை இந்த டிஸ்கோட இந்த பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் என்ன இருக்கும், இல்லை இந்த பாயிண்ட்ல என்ன இருக்கும், இல்லை இங்கேருந்து இங்கே போகிறப்ப அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா we use integration technique. ஓகே, இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி
நம்ம இதை சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபைன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீட்டெயில்டாக சிஸ்டம் ஆஃப் டூ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, அது போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இருக்கிற சில ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே இருக்கிற ஒரு ரிங்கு, சே திஸ் இஸ் சர்க்குலர் ரிங் இருக்கு. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் தி சென்டர். இந்த ரிங்கோட எக்ஸாக்ட் சென்டரில் இது இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இதோட ரேடியஸ் r அப்படின்னா இதுதான் என்னோட சென்டர். ஓகே, தட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? இந்த ஸ்பியரோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, அகைன் சேம், இதோட சென்டர் எங்க இருக்கோ அங்கதான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க போகுது. தட் இஸ் COM. This is for sphere. Okay. For a circular disc க்கு center of mass எங்க இருக்கும் அப்படின்னா, it is again at the exact center of the circle. Okay, exact centerல தான் நமக்கு COM இருக்க போகுது. Okay, these are all very basic one. Okay, நோட் பண்ணிக்கோங்க. Again, நம்ம இப்போதான் கரெக்டான ஒரு சம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு கிராஃப் இருக்குது நம்மக்கிட்ட. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு மாஸ் வந்து இங்கே இருக்குது. லெட்ஸ் சே திஸ் இஸ் மை M1, திஸ் இஸ் M2. ஓகே, இப்போ இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஃபைன். நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறேன் அப்படின்னா, இது y ஆக்சிஸில் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே, y ஆக்சிஸில் சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குது, விச் இஸ் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மாஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன், தட் இஸ் M1 இன்டு R1 வெக்டர், எல்லாமே வெக்டர் நமக்கு. ஓகே, ப்ளஸ் M2 இன்டு R2 வெக்டர் டிவைடட் பை M1 plus M2. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகேவா? திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ நம்ம y ஆக்சிஸை பற்றி மட்டும்தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் லைக் M1 y1 plus M2 y2. ஓகே, y ஆக்சிஸில் ஒரு டிஸ்டன்ஸ், y ஆக்சிஸில் இன்னொரு டிஸ்டன்ஸ். அதாவது இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ், சே திஸ் ஒன் இஸ் y2. அதுக்கப்புறம் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ், தட் இஸ் y1. ஓகே, இதை வச்சு தான் நம்ம ஒய்யோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அகெயின் அதுக்கப்புறம் ஜெட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, விச் இஸ் ஈக்குவல் டு, அகெயின் சேம் ஃபார்முலா, M1, இங்கே இசட் ஆக்சிஸில் இங்கே ஒன்று இருக்குமா, இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு Z1, அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு Z2வா. M1 Z1 vector plus M2 Z2 vector divided by M1 plus M2. This is the basic formula for finding center of mass. X-axis, suppose X-axisல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், M1 X1 அதையும் நான் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. X-axisல இப்போ center of mass கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, which is equal to M1 X1 vector plus M2 X2 vector divided by M1 plus M2. இந்த மூணு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் ஃபர்தராக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ தி பேசிக் ஃபார்முலா ஃபார் லார்ஜ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல். இதுக்கு முன்னாடி பார்த்தது 2 பார்ட்டிகளுக்கு பார்த்தாச்சு. இப்போ 2க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அகெயின் இட் இஸ் வெரி ஈஸி. எக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரி, என்கிட்ட ஒரு 4 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, 4 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதோட மாஸ் என்னென்ன அப்படின்னா M1
M2 M3 M4 4 இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா M1 X1 plus M2 X2 plus M3 X3 plus M4 X4 divided by M1 plus M2 plus M3 plus M4. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சார் அப்போ 5 பார்ட்டிகல் இருந்தால் என்ன பண்ணுறது? M5 X5 கீழே ஒரு M5 வரப்போகுது. வெரி சிம்பிள். ஸோ Y சென்டர் ஆஃப் மாஸ் என்ன பண்ணுறது? அகெயின் சேம் M1 Y1 plus M2 Y2 plus M3 Y3 plus M4 Y4. Okay, which is divided by M1 plus M2 plus M3 plus M4. Okay, so for Z ஓட center of massக்கு என்ன பண்ணணும்? M1 Z1 plus M2 Z2 plus M3 Z3 plus M4 Z4 divided by M1 plus M2 plus M3 plus M4. ஓகே, ஸோ இதை இங்கே இருக்கிறத தான் நம்ம இங்கே என்னவா எழுதியிருக்கோம்? இஃப் சம்மேஷன் ஆஃப் I which is equal to 1 to n mi xi divided by capital Mன்றது என்னன்னா, this capital M represents total mass. Total mass. For example, 4 பார்ட்டிகல் அப்படின்னு வச்சிருக்கோமா? So the capital M which is equal to M1 plus M2 plus M3 plus M4. ஓகே, இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 தான் இருந்துச்சு அப்படின்னா M1 plus M2ஓட முடிச்சுக்கலாம். ஓகே, சிம்பிள். இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, இந்த சிஸ்டத்துக்கு லெட்ஸ் சே இது வந்து ஒரு M, M, இது ஒரு 2M அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்க போகுது அதை இப்போ ஃபைன் பண்ணலாம். ஓகே, ஃபைன். லெட்ஸ் சே இந்த இடத்த வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் let's say this point as 2, 0. இந்த பாயிண்ட்டை வந்து நான் 4, 0ன்னு வச்சுக்கிறேன். இங்கே இருக்கிற பாயிண்ட்டை வந்து சே 6, 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். இப்போ இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். ஃபைன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐ நீட் டு ஃபைண்ட் எக்ஸ் ஆக்சிஸோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ லெட்ஸ் கன்சிடர் இதுதான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னு தெரியாது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ்க்கு என்ன ஃபார்முலா? we know that is m1 x1 plus m2 x2 which is divided by m1 plus m2. ஓகே, ஸோ m1ஓட மாஸ் என்னது? ஒன்லி m. ஸோ mன்னு வச்சுக்கிறேன். x1 என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது? இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் இஸ் 2. ஓகே, அப்புறம் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு? தட் இஸ் 6. தட் இஸ் மை x2 and this is my x1. ஓகே, fine. So x1 is 2 plus m2 is 2m, x2 is 6, அப்புறம் m1 என்னது? m, m2 வந்து 2m. ஸோ இப்போ என்ன வரும்? 2m plus 6 2s are 12m divided by 3m. ஓகே, இதோட அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன். ஸோ ஐ வில் ரைட் ஹியர். ஸோ 14
m divided by 3m. m cancel. Answer என்ன வருது? 14 by 3. இதோட center of mass எங்க இருக்க போகுது அப்படின்னா, let's say 14 by 3 is nothing but 3 tablesல 4 3s are 12 point balance 2 22 is like 4.7 approximately 4.7ல எனக்கு இருக்க போகுது. ஸோ center of mass எங்க இருக்க போகுது? x-axisல center of mass is equal to 4.7ல இருக்க போகுது. ஓகே, ஸோ திஸ் சென்டர் ஆஃப் பாயிண்ட், இதை நான் என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு அசியூம் பண்ணேன் அப்படின்னா, தென் திஸ் பாயிண்ட் ஷுட் பி 4.7. ஓகே, திஸ் இஸ் நாட் 4. ஓகேவா? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் சென்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் 4 அப்படின்னு போட்டேன்னா சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக 4 அப்படின்னு வச்சுருந்தேன். ஏன்னா 2க்கும் 6க்கும் நடுவில் 4 இருக்க போகுது, அதனால நான் அப்படி வச்சுக்கிட்டேன். ஆனால் இப்போ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆன்சர் வருது? தட் இஸ் 4.7. ஓகே, ஸோ அவர் ஆன்சர் இஸ் 4.7. த சென்டர் ஆஃப் மாஸ் அட் x-axisல வந்து 4.7. சார் அப்போ y-axisல சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும், அதோட பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி 0. ஏன் அப்படின்னா y-axisல இப்படி போகுது, இது நமக்கு 0, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, இந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, y-axisல எதுவுமே கிடையாது. ஸோ ஐ கேன் ஈஸிலி சே y-ஓட சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இசட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா இந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, இந்த சர்க்கிளோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது. ஓகே, எல்லாமே இட் லைஸ் ஆன் தி x-axisல மட்டும்தான் இருக்குது, y-axisல போகவே இல்லை. அதனால இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இன் y-axis is 0 and z-axis is also 0. ஓகே, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நோட் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஃபார் ரெண்டு சிஸ்டம், அதாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. சே ஒரு m1 இருக்குது, ஒரு m2 இருக்குது. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, we need to find the center of mass எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டாக அவங்க நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற சென்டருக்கும் இங்கே இருக்கிற சென்டருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெட்ஸ் சே த டிஸ்டன்ஸ் இஸ் r. ஓகே, இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு r அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணுமா? லெட்ஸ் சே திஸ் இஸ் x-axis. ஓகே, ஸோ x-axisோட சென்டர் ஆஃப் மாஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ x சென்டர் ஆஃப் மாஸ் which is equal to என்ன வரும்? I will consider this point as my y-axis. ஓகே, ஸோ இது என்னோட origin, that is 0, 0. This one will be r, 0. இப்படி வருமா? ஸோ என்னோட x1 distance என்ன வரப்போகுது? x1 will be 0. x2 என்ன வரும்? x2 will be r. ஓகே, I think இது எல்லாருக்குமே புரியும்னு நினைக்கிறேன். x1 is equal to 0, x2 will be r. ஸோ நான் இப்போ m1 r1 that is x1 which is equal to 0 plus m2 into that is x2 that is r divided by m1 plus m2. இப்படி வருமா? So the answer will be m2r divided by m1 plus m2ன்னு வருதா? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெண்டு பார்ட்டிகல் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, யூ கேன் சிம்பிளி யூஸ் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணாலே போதும். எதர் m2r divided by m1 plus m2, இல்லை அப்படின்னா யூ கேன் ரைட்
இதோட டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எது வரைக்கும் வரும் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வரும். தட் இஸ் இந்த ஃபார்முலா இதோட டிஸ்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சே திஸ் இஸ் R1. இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் R1 அப்படின்னா that R1 is equal to M2R divided by M1 plus M2. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இன்னொன்று, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வச்சுப்போம். ஒன் செகண்ட். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸை நான் R2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸு நமக்கு ஆர்னு சொன்னோன்னா லாஸ்ட் ஸ்லைடில் அதே ஆர் தான். ஸோ இது என்ன சொன்னேன், திஸ் இஸ் மை எம், திஸ் இஸ் மை 2m, இது என்னோட சென்டர், இது என்னோட சென்டர். திஸ் இஸ் இன் ஆரிஜின் 0,0. ஓகே, திஸ் இஸ் இன் ஆரிஜின். இது என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னோட ஒய் ஆக்சிஸ். அப்புறம் இது என்ன டிஸ்டன்ஸ், தட் இஸ் r,0. ஓகே, இது எல்லாமே கிளியர். சரி, இப்போ R2 டக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். சரி, திஸ் இஸ் அ ஷார்ட்கட். R2 டக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுப்போம். ஜஸ்ட் யூஸ் தி டைரக்ட் ஃபார்முலா R2 which is equal to M1R divided by M1 plus M2. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட மாஸ் எடுத்துக்கோங்க, டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை M1 plus M2 இப்படி போட்டுக்கோங்க. திஸ் இஸ் வெரி ஈஸி அண்ட் இது ஒரு ஷார்ட்கட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் செக் பண்ணலாம். தட் இஸ் இங்கே R2 கண்டுபிடிச்சாச்சு, R1 லாஸ்ட் ஸ்லைடில் கண்டுபிடிச்சோம். தட் இஸ் R1 which is equal to M2R divided by M1 plus M2. ஓகே, சரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங், இது என்னோட ரெண்டாவது நான் கண்டுபிடிச்சேன்னா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா I will get M1R1 which is equal to M2R2. இது எனக்கு வரும். இதை நீங்கள் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதை ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், M1R1 which is equal to M2R2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபைன். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 2 particles of mass 1 kg and 2 kg are located at 0 and x is equal to 3 meter. For example, let's say this is one mass which is 1 kg and 2 kg. இங்கே ஒன்று இருக்கு. are located at x is equal to 0. இது வந்து x is equal to 0 and x is equal to 3. okay, so இந்த மாதிரி place ஆயிருக்கு. let's say this is my x axis and this is my y axis. okay, find the position of center of mass. ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா நான் கொடுத்தேன், அந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் 1. ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா சொன்னேன்னா தட் இஸ் எக்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1 x1 plus m2 x2 divided by m1 plus m2. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், m1 இஸ் இங்கே இருக்குது, இது என்னோட m2. ஸோ m1 வந்து 1 kg, m2 வந்து m2 is x1 is 0 plus m2 வந்து 2, x2 வந்து 3 divided by m1 plus m2 is 1 plus 2 that is 3 வந்துரும்.
So 3 2s are 6 divided by 3 is answer வந்து 2. answer வந்து 2. that is இங்க இருக்க போகுது என்னோட center of mass will be at here where x will be equal to 2 and that is my center of mass. okay இது ஒரு மெத்தட். ஓகே இப்போ மெத்தட் 2 ஒன்று நான் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மெத்தட் 2 பட் ஆன்சர் வில் பி சேம். ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே இந்த மெத்தட் என்ன அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர் திஸ் டிஸ்டன்ஸ் அஸ், இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸை நான் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸை நான் 3 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே எக்ஸ் 3 மைனஸ் எக்ஸ் இப்படி கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ வில் ரைட், கடைசியாக ஒரு ஃபார்முலா சொன்னேன் தெரியுமா, m1 r1 is equal to m2 r2. ஸோ இது என்னது நமக்கு r1, இது என்னது நமக்கு r2. ஸோ m1 நமக்கு தெரியுமா, வாட் இஸ் m1? m1 is 1, r1 is x which is equal to m2 is 2, r2 வந்து நமக்கு 3 minus x. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வருது, x which is equal to 6 minus 2x. So that is nothing but இந்த x, இந்த 2x இந்த சைட் போனால் 3x which is equal to 6, x which is equal to 2. அதே ஆன்சர் தானே வருது. ஸோ இப்படியும் போடலாம். யூ கேன் யூஸ் மெத்தட் 1 ஆர் மெத்தட் 2, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், அடுத்த சம் சால்வ் பண்ணலாம். ஓகே இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸுக்கு சால்வ் பண்ணுறது. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே இது ஒரு ரெக்டாங்கிள், 4 மாஸ், அதோட 4 எட்ஜஸில் இருக்குது. ஓகே ஸோ லெட்ஸ் சி வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யூ மார்க் தி சென்டர் ஆஃப் மாஸ். இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்க போகுது, இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்க போகுது, இதுக்கு இங்கே, அப்புறம் இதுக்கு இங்கே இருக்க போகுது. இது எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். ஓகே லெட்ஸ் ரைட் திஸ் ஒன் as எக்ஸாம்பிள். ஓகே ஸோ இதோட அப்படியே நான் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே இதையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ், this is x axis and this is y axis. ஓகே இது வந்து ஆரிஜினில் இருக்குது 0,0. ரெக்டாங்கிளோட சைட்ஸ் வந்து a அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் a அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். இதுவும் a நமக்கு, இதுவும் நமக்கு. ஓகே ஃபைன். ஸோ மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லைக் இது 3m, இது வந்து 4m, இது வந்து m, இது வந்து 2m அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களோட கொஷினாகவே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் எழுதுனது எல்லாமே நான் கொஷின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு எப்படி சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு திங் நம்ம வந்து எக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்க போகுது அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே எத்தனை பார்ட்டிகல்ஸ் இருக்குது, 4 இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பேன்னா, தட் இஸ் m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3 plus m4 x4 which is divided by m1 plus m2 plus m3 plus m4. So in the formula நான் கொடுத்துருக்கேன். So let's say this is my m1, this is my m2, இது என்னோட m3, அப்புறம் இது என்னோட m4 அப்படி வச்சுக்கிறேன்னா. ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே என்ன, இது 0,0, இது என்ன வரும், this will be a, 0, இங்கே என்ன வரும் a, a, இது 0, a. ஓகே இது வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ m1 x1 என்ன வரும் அப்படின்னா, that will be 3m
into 0 plus m2 வந்து 4m into a plus m into a plus 2m into 0 is divided by m1 plus m2 plus m3 plus m4 என்ன வரும் 3m plus 4m is 7m 7m plus m is 8m 8m is plus 2m is 10m which is equal to 5m into a மேலே உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 5m into a இது ரெண்டும் தான் வரும் இது 0 ஆயிரும் இதுவும் 0 ஆயிரும் so 5m into a this is divided by 10m so the answer is 1 by 2 a okay I repeat x center of mass at 1 by 2 a ஓகேவா இதில் ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை திரும்ப எடுக்கிறேன் ஓகே எக்ஸோட சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி 1 by 2 a ஓகே இப்போ ஒய்யோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா லெட்ஸ் see அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே ஒய்யோட சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா again the formula is m1 y1 plus m2 y2 plus m3 y3 plus m4 y4 which is divided by m1 plus m2 plus m3 plus m4 ஓகேவா ஸோ m1 என்ன வரும் m1 is 3m into 0 plus 4m into 0 plus m into a plus 2m into a which is divided by 10m okay that is equal to இது 0 so 2ma plus ma is 3ma which is divided by 10ma sorry 10m இந்த m இந்த m cancel ஆயிடும் it will be 3a by 10 okay so இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் ycom is equal to 3a by 10 இங்க இருக்கு இதுக்கு முன்னாடி xcom is equal to என்ன வந்துச்சு 1 by 2a வந்துச்சு கரெக்டா ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஓட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் ஸோ எக்ஸ் வந்து 1 by 2a 1 by 2a will be here ஓகே இதில் இந்த லைனில் வரப்போகுது கரெக்டா ஃபைன் ஒய்யோடது 3a by 10 ஸோ இது a by 2 3a by 10ன்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் லைக் சம்வேர் ஹியர் ஓகே இங்கே எங்கேயாவது 3a by 10 இருக்க போகுது ஸோ ஐ கேன் சே திஸ் இஸ் மை center of mass that is 1 by 2a, 3a by 10. இதுதான் என்னோட center of mass for this particular question. Question இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும் ஓகே அடுத்து இதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் எழுதிடுறேன் தட் இஸ் இது என்னோட எம் இது என்னோட எம் இதுவும் என்னோட எம் சைட்ஸ் வந்து ஏ ஏ ஏ ஓகே இது என்னோட ஏன்றது இதோட சைட்ஸோட லென்த் ஓகே ஸோ திஸ் இஸ் 0, 0 a, 0 a by 2, a root 3 by 2 ஓகே இதெல்லாமே கொஷினில் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஓகே சார் இதுலேருந்து நம்ம இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we need to find the center of mass that is x ஓட center of mass எங்கே y ஓட center of mass எங்கே இருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட் நம்ம x ஓட
சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் ஃபார்முலா என்ன நமக்கு, இப்போ இங்கே வந்து 3 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3 which is divided by m1 plus m2 plus m3 which is equal to m1 என்ன நமக்கு m, x1 என்ன 0 plus m2 என்ன m, x2 என்ன a plus m3 என்ன நமக்கு m. நான் ஏன் m1 m2 m3 எல்லாமே m தானே நமக்கு, m m m எல்லாமே m. ஸோ x3 is a by 2. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூ ரைட் திஸ் ஒன் as m1, அதுக்கப்புறம் this one as m2, this one as m3 ன்னு எழுதிக்கோங்க. Then divided by m1 plus m2 plus m3 is nothing but 3m. Okay, so center of mass of x will be a by 2. Okay, center of mass of x lies at a by 2. a by 2ன்றது இந்த இடம், இந்த இடத்துல இந்த லைனில் எங்கேயாவது இருக்க போகுது சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், we need to find ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் y எங்கே இருக்க போகுது, அகைன் சேம் ஃபார்முலா m1 y1 plus m2 y2 plus m3 y3 which is divided by m1 plus m2 plus m3. okay, which is equal to m1 என்ன நமக்கு, that is m into 0 plus m2 வந்து m, y2 வந்து 0, that is m into 0 plus m into y3 என்ன நமக்கு a root 3 by 2 is divided by m1 plus m2 plus m3 வந்து 3m which is equal to a root 3 divided by 6. ஓகே, இதுதான் நம்மளோட ஆன்சர். சாரி. ஓகே, a root 3 by 6 அது நம்மளோட ஆன்சர். ஃபைன். ஸோ இட் வில் பி லைஸ் இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில், இந்த இடத்துல அது லை ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் எங்கே வந்துச்சு, சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் எக்ஸ் எங்கே வந்துச்சு நமக்கு a by 2, a root 3 divided by 6. ஓகே, ஃபைன். அடுத்து ஒரு கொஷின் சால்வ் பண்ணுவோம். The position vector of three particles of masses m1 which is equal to 1 kg, m2 which is equal to 2 kg, m3 which is equal to 3 kg are r1 r2 கொடுத்திருக்காங்க, r3 கொடுத்திருக்காங்க respectively. Find the position vector of their center of mass. Find the position vector. ஸோ வெக்டரில் ஃபைண்ட் பண்ணால் போதும், அதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ r1 r2 r3ன்னு கேட்டதுனால நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா, ஆரோட சென்டர் ஆஃப் மாஸ் விச் இஸ் ஈக்குவல் டு m1 r1 ப்ளஸ் m2 r2 ப்ளஸ் m3 r3 which is divided by m1 plus m2 plus m3. ஓகே, which is equal to m1 நமக்கு என்னது அவங்க கொடுத்துருக்காங்க, that is 1. r1 நமக்கு I cap plus 4j cap plus k cap.
plus m2 வந்து 2 into r2. r2 வந்து I cap plus j cap plus k cap plus m3 வந்து 3, this is into r3. r3 ன்றது 2i cap minus j cap minus 2k cap. Okay, which is divided by m1 plus m2 plus m3 is nothing but 1 plus 2 plus 3. Okay, which is equal to I cap. இங்கே ஒரு I cap இருக்கு. ஓகே, நான் திரும்ப இன்னொரு ஸ்டெப் எழுதுறேன். I cap plus 4j cap plus k cap plus 2i cap plus 2j cap plus 2k cap. ஸோ அடுத்தடுத்து plus 6i cap minus 3j cap minus 6k cap divided by 6, which is equal to எல்லாத்தையும் ஆட் பண்ணா I, இங்கே ஒரு 2i, இங்கே ஒரு 6i, that is 6, 7, 8, 9i வருதா? Okay, 6 plus 2 is 8, 9i cap plus 4 plus 2 is 6, 6 minus 3 minus 3j cap. அதுக்கப்புறம் k plus 2k is 3k, 3k minus 6k is minus 3k. This is divided by 6. Okay, so the final answer will be 1 by 2 into 3i cap plus j cap minus k cap meters. Okay, so our center of mass will be equal to half into